சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஏதோ சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது இல்லை, நம்ம கம்பெனி நம்மளுது அப்படிங்கிற உணர்வோட வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸா. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு வறுமையில் வளர்த்திட்டாரு, அதான் மிகப்பெரிய மனமாச்சு. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை செல்வாக்காமல் சொஃபிஸ்டிகேட்டடை வளர்த்ததுனால அவங்க வந்து அந்த அவமானம் எதுவும் பண்ணாததுனால இப்போ நீங்களே வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டையை போட்டு ஒரு 48 நாள் அது போட்டு பழகிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் 48 நாள் கழித்து நீங்கள் கலர் சட்டை போட்ட பார்த்தா கூட உங்களுக்கு பிடிக்காது. இப்போ என்னுடைய குழந்தைகளே வந்து என்ன அவங்க ஷூ போட்டு கான்வென்ட்டுக்கு தான் போய் படித்தாங்கன்னா அப்போ வந்து அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியாத. அப்போ வந்து அந்த சிரமத்தை நாம தான் சொல்லிக் கொடுக்கணும், அந்த பொறுப்பை நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பொறுப்பும் கடமை உணர்விக்கிறது நம்முடைய கடமை தான். பேரண்ட்ஸுடைய கடமை, ஆசிரியருடைய கடமை, சமுதாயத்தினுடைய கடமை. அவங்களை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. லைஃப் டிசிப்ளின், ஒர்க் டிசிப்ளின், ஃபைனான்ஸ் டிசிப்ளின், இது வந்து பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். இது 3 வந்து ராமராஜ் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கனால ஒரு இடத்துல கூட வந்து நாங்கள் டைவர்ட் பண்ணவே இல்லை. எல்லாருமே லாபம் சம்பாதிக்க தொழில் பண்ணுற போது வந்து இந்த ரூமுக்குலேருந்து கதவு வெளியே போக முடியாது மாதிரி தொழிலை முறையாக பண்ண ஆரம்பிச்ச லாபம் வந்து கதவை தட்டு. சரிங்க, பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு 18,000 பேர் இருக்காங்க, நேரடி வேலை வாய்ப்புலன்னு சொன்னீங்க. இந்த ஊழியர்களோட உற்சாகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு. உங்களுடைய ஊழியர்களை உற்சாகம் குறையாமல் எப்படி பார்த்துக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் அவங்க டிஃபன் கேரில் சாப்பாடை போட்டு நம்ம கம்பெனிக்கு உள்ளே வர்றாங்க அப்படின்னா 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் கரெக்டாக கிடைக்கி, வாரமான சேலரி கரெக்டாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வர்றாங்க. கண்டிப்பாக. அப்போ வந்து அவங்களுக்கு வருஷம் முழுதும் வேலை கொடுக்கணும். நம்மளுக்கு வியாபாரம் இருக்குது இல்லையோ அது அடுத்தது. ஏன்னா வியாபாரம் எச்சுக்கமே இருந்துகிட்டே இருக்குது, டல்லு சீசன் எல்லாம் கலந்தது வியாபாரம். பட் எந்த பாதிப்புமே இல்லாமல் அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி கொடுக்குறது நம்முடைய பொறுப்பும் கடமை. கண்டிப்பாக. கரெக்டாக வேலை இருக்கிறதுலேயே வர சொல்லணும், நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், மாதமான சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த செக்யூரிட்டி நம்ம கொடுக்கணும். அதை வந்து இன்றைக்கி 42 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி மணி டிமானிசேஷன் டைம் வந்தது, கோவிட் டைம் வந்தது, எந்த சொல்லி நம்ம வேலை நேரத்தில் சம்பளத்தை நிறுத்தலை. அப்போ அந்த வேலை இழப்பும் நீங்கள் ஏற்படுத்தலை. வேலை இழப்பு ஏற்படல. கோவிட்ல வேலை இல்லாத கூட நம்ம மாதமான சம்பளம் கொடுத்து தான் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையுமே அந்த செக்யூரிட்டி நாங்கள் இன்றைக்கி வந்து கொடுக்குறோம். ஏன்னா மற்ற கம்பெனியில் அது எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த வேலை இல்லை அப்படிங்கிறது இல்லை. வேலைக்கு ஆள் எடுக்கிறதே வந்து நாங்கள் வந்து அந்த தகுதியான ஆழத்தை எடுக்கிறோம். எடுத்த பின்னாடி அவங்க ராவை எடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து, ஸ்கில் கொடுத்து, அந்த டிசிப்ளினையும் கற்றுக் கொடுத்து ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்து கொண்டு வரோம் எல்லாத்தையுமே. அப்போ வரும்போது அவங்களுக்கே வந்து அது அந்த 1ஆம் தேதி சம்பளம் வர்றது, வருஷம் முழுவதும் வேலை இருக்கிறது, அப்போ எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இஎஸ்ஐ, பிஎஃப், மெடிக்ளைம் எல்லாம் பண்ணி கொடுக்குற போது வந்து அவங்களுக்கு ஒரு கம்பெனி மேலே ஒரு இன்வால்மெண்ட் ஆயிடுது. அது அவங்க கம்பெனியை மாறிக்குது எல்லாத்தையுமே. ஏன்னா இன்றைக்கி இத்தனை பேர் வேலை செய்கிற போது எல்லா இடத்துக்கும் நான் வந்து நேரடியாக பார்க்க முடியாது. பட் எல்லாமே அந்த பொறுப்பும் கடமையாக பண்ணுறாங்கன்னா அது அவங்க கம்பெனியை நினைக்கிறாங்க, எல்லாத்தையுமே அவங்க பிராண்டாக நினைக்கிறாங்க, அவங்க கம்பெனியை நினைக்கிறாங்க. நாம் தயார் பண்ணுற வேட்டி நம்ம சிஎம் கட்டுற வேட்டி, நம்ம பிஎம் கட்டுற வேட்டி அப்படி உணர்வோடு பண்ணுறாங்க. அந்த இன்வால்மெண்ட்டு தான் வந்து முக்கியம். அந்த இன்வால்மெண்ட் வந்து நாங்கள் அவங்க கூட எந்த அளவுக்கு கேர் எடுக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. இப்போ அவங்கள ஒரு நம்ம வந்து ஏதோ சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம அவங்கள வந்து நாங்கள் அவங்க ஃபேமிலி வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பேட் ஹேபிட் இருந்தால் கூட அவங்களெல்லாம் திருத்தி கொண்டு வர்றோம். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், மனவளக்கலை பயிற்சி கொடுக்குறோம், யோகா மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறோம், நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம். அப்படி எல்லாத்துலேயும் கேர் எடுக்கிறனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி மேலே ஒரு ஒட்டுதல் வந்து அந்த உணர்வோடு வேலை பார்க்குறாங்க. ஏதோ சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது இல்லை, நம்ம கம்பெனி நம்மளுது அப்படிங்கிற உணர்வோடு வேலை பார்க்குறாங்க. அதுதான் மெயின். இது ரொம்ப முக்கியம். பேச்சுவாக்கில் நம்ம சிஎம் கட்டுறது, பிஎம் கட்டுறதுலாம் சொன்னீங்க, உண்மையா சார்? வேற அவங்க கட்டித்தான் இருக்கிறாங்களா? ராமராஜ் கிட்ட இருந்த போது. ஆமாம்மா. எனக்கு ஒரு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. சீன அதிபர் வந்தப்போ மகாபலிபுரத்துல நம்ம பிரதமர் மோடி வந்து ஆடை அணிந்திருந்தார், வேஷ்டி ஷர்ட்டை தான் போட்டிருந்தார். அவர் ராமராஜ் தயாரித்து கொடுத்த வேஷ்டி ஷர்ட்டை தான் சொன்னாங்க. ராமராஜ் வேட்டி தான் கட்டியிருந்தாரு. நம்ம அதை கூட வந்து சீன அதிபர் அதை 2 எடுத்தது போட்டோ எடுத்து அதெல்லாம் காலில் போட்டோம். நம்ம வந்து உலகத்திலே வந்து அதிகமான காம்படிட்டர் இருக்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுன்னு பார்த்தா இந்தியாவும் சைனா தான். அது வடதூரம் தெருந்தூரமாக தான் இருக்குது. பட் அது எல்லாம் நம்ம பிஎம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி நம்ம இடத்துக்கு வர சொல்லி நம்ம மகாபலிபுரத்துலேயே வந்து அவங்க கூட எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மீட்டிங் நடந்தது. அதையே காலையில் எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு உறவுகள் மேம்படான்னு போட்டு அந்த வேட்டி எட்டினதுக்கு நெசவலி தேங்க்ஸ் சொன்னோம். அதே மாதிரி செஸ் போட்டி நடந்தது தமிழ்நாட்டில், சதுரங்க போட்டி.
சென்னையில் நடந்து சென்னையில் வந்து அதுக்கு மோனோகிராமு தம்பி வேட்டி போட்டு அந்த தம்பி மோனோகிராம் போட்டு அவர் வேட்டி கட்ட மாதிரி தான் மோனோகிராம் போட்டிருப்பாங்க நிறைய. அப்போ இதை பார்த்துட்டு நாமே அதை வேட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரதமர் வராரு, மோடி வராரு, சிஎம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு ஐடியா வந்தது. அந்த தம்பி வேட்டி வந்து செஸ் வேட்டி தான் கட்டியிருப்பார், அதையே நாம் வேட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேட்டி பண்ணி அந்த 3 நாளே வேட்டி எல்லாம் தயார் பண்ணி நேராக போய் சிஎம் கிட்ட கொடுத்து அதைய ரிலீஸ் பண்ணுறோம். சூப்பர் சார். அடுத்த 2 நாளில் பிஎம் வந்து இங்கே வர்றாரு. அப்போ அவரை கட்டிட்டு வர வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த வேட்டியை டெல்லிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அப்புறம் கொண்டு போய் எல்லாம் ஃப்ளைட்டில் கொடுக்க வேண்டிய டைம் ஆகி போச்சுன்னு ஃப்ளைட்டில் கொடுக்குறது போய் அப்புறம் ஃப்ளைட்ல எல்லாம் கொடுத்து அவர் போய் அந்த ப்ரோட்டோக்கால் பிறகு போய் அவர் வர்றாரு. அவர் மறுப்பெல்லாம் தெரிவிக்கல, நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. எல்லாம் பேசி கட்ட வச்சுட்டோம். சென்னையிலேருந்து ஃப்ளைட் இறங்குறாரு, அந்த வேட்டி கட்டிட்டு இறங்குறாரு. பார்த்தவே அங்கெல்லாம் வேட்டி கட்டிட்டு இறங்குறாரு, அந்த செஸ் போர்டர் வேட்டி கட்டி இறங்குறாரு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் போய் நம்முடைய சிஎம் நம்முடைய பிஎம் 2 பேருமே வந்து வேட்டி கட்டுறாங்க, அந்த தீபம் ஏற்றுறாங்க. நம்முடைய சிஎம் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டியிருக்காரு, நம்முடைய பிஎம் வந்து இந்த வேட்டி கட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் அவர் லான்ச் பண்ணுறாரு. சிஎம் அந்த வேட்டி லான்ச் பண்ணுறாரு. அந்த சாயந்தரம் மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங்கில் அதெல்லாம் சொல்கிறோம். அடுத்த நாள் காலையில் அவர் மோடி பிஎம் கட்டிட்டு வர போகிறாருன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவர் கட்டிட்டு வர்றாரு. அது 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஜோதி ஏற்றுறாங்க. எல்லா பக்கம் அது கிளாஸ் ஆகுது. அடுத்த நாள் காலையில் பேப்பரில் விளம்பரம் போடுறேன். இன்றைக்கி கொள்கை ரீதியில் வந்து 2 பேருமே ஆப்போசிட் இருந்தால் கூட 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு அந்த சதுரங்க போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக காலையில் அந்த ஃபோட்டோ போடுறேன். உறவுகள் மேம்பட அப்படின்னு போட்டு என்னுடைய நெசவாளர்கள் சார்பாக தென்னிந்தியாவுடைய பாரம்பரிய 2 பேரும் அணிஞ்சு பண்ணினதுக்கு அங்கேயும் இருக்கிற டைரக்டர் நெசவாளர் சார்பாக நன்றி சொல்லி அதுக்கு ஃபோட்டோ போட்டு போடுறோம். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வச்சு அத்தனை பேரும் கூப்பிட்டு போடுறது, இது எப்படி இப்போ சாத்தியமாச்சு அப்படின்னு போடுறாங்க. கவிஞர் வைரமுத்து கேட்குறாரு, இது வேறு 6 நாளையும் முடியாது, வட துருவத்தையும் தென்னுவத்தையுமே வேட்டியில் இணைச்சிருக்கிறியப்பா, இது 2 பேர்த்தையும் ஒன்றா இணைச்சி இது மாதிரி பண்ணி அதை போட்டு உறவு மேம்பட ஒட்டுக்க போட்டு ஒரு போட்டோவை போட்டிருக்கிற, இது வேற 6 நாளையும் செய்ய முடியாது, உன்னாலதான் முடியும் அப்படின்னு அவரே கவிஞர் வைரமுத்தை கூப்பிட்டு பாராட்டினாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் ராம்ராஜ் காட்டனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மிகப்பெரிய யுக்தியாகவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாவும் மாத்திரது இல்லை. கண்டிப்பாக தானே. இப்போ நம்முடைய இந்தியாவுடைய பிரதமரும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு வேலை எடுத்தாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முன்னேற்றம், அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெருமை. கண்டிப்பாக அப்படித்தானே பார்க்க முடியும். நான் கட்சி நான் எல்லா கட்சி வேஸ்டையும் தயார் பண்ணுறது, எல்லா கட்சி வேஸ்டையும் தயார் பண்ணாலும் எல்லா தலைவரும் பொறுப்புள்ள தலைவரில் வந்து நாட்டுக்கு பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு எல்லாமே. கரெக்ட். அவங்களால ஒற்றுமையாக பண்ணுறப்போ நம்மளுக்கு நாட்டுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கு. சூப்பர். அதெல்லாம் நடந்த அடுத்து இன்னைக்கு அந்த ஒலிம்பிக் சதுரங்க போட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்தது. 2 பேரும் சேர்ந்து பண்ணது எவ்வளோ பேர் பெருமை நம்மளுக்கு இன்னைக்குது. கண்டிப்பா. சரி, இப்போ எல்லாத்தையும் சரியாக முறையாக திறம்பட நீங்க செய்துட்டு வரீங்க. ஆனா இன்றைய இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு ஆசை இருக்கு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்களே சார், ஒரு தயக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து ஒரு வீட்டில் ஒரு மரம் வைக்கிறாங்க, பக்கத்து வீட்லேயே அதே மரத்தை 2 பேர்த்து மரத்தை வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மரத்துக்கு தேவைக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு, அது நல்லா பொத நல்லா வளர்ந்து வருது. இன்னொருக்கு வந்து அவருக்கு தேவைக்கு அளவு ஊற்றுறாரு, இல்லை நாளைக்கு விட்டுட்டு போயிடுவார், காஞ்சி கூட கிடக்கு. அது ஒரு வாரத்துக்கு 1 மாதம் கூட தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். 2 மரம் வளர்ந்து வந்துடுது. ஒரு நாள் பெரிய காற்று மழை அடிக்குது. அடித்து காலையில் வந்து பார்த்தா யார் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த மரம் கீழே சாஞ்சிருது. பராமரிப்பு இல்லாத இருந்த மரம் அப்படியே நிற்கிது. என்ன ரீசன்னா, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனங்காட்டி அந்த வேர் வெளியே பெருசாக போகல, சரி மேலே நின்றுங்காட்டி அந்த காற்று விழுந்துருச்சு. இது தண்ணி தேவை இருந்தங்காட்டி அந்த வேர் தண்ணி தேடி நிறைய ஆழமாக போனங்காட்டி அது ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. அதனால் எப்பவுமே வந்து ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஈடுபாடு வரும். பசி இருந்தால் தான் நாம் சாப்பிடுவோம், பசி இல்லைன்னு எப்படி சாப்பிடுவோம்? அப்போ வந்து தேவை வரணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸா. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு வறுமையில் வளர்த்திட்டாரு, அதான் மிகப்பெரிய மனமாச்சு. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை செல்வாக்காமல் சொஃபிஸ்கேட்டை வளர்த்தறதுனால அவங்க வந்து அந்த அவமானம் எதுவும் பண்ணாதனால, அந்த தோல்வியை சந்திக்காதனால, தேவையில் எதுவும் இல்லாதனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக சொஃபிஸ்கேட்டட் வாழ்க்கை வாழ்ந்துற அளவுக்கு சூழ்நிலை ஆகிப்போச்சு.
இப்போது ஸ்கூலுக்கு போகிற போதே வந்து நாமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம், அதனால் நீ நல்லா படிச்சுன்னு சுகமாக இருந்துக்கலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடே போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையன் படித்தோடனே வந்து நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா அவன் ஏசி ரூம் கிடைக்க சொஃபிஸ்கேட்டாக இருக்கலாங்கிற எண்ணத்துலேயே படித்து வரனால அவனால் கீழே இறங்கி வேலை பார்க்க முடியறதில்ல. எல்லாமே லகுவாக கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் லகுவாக கிடைக்க நினைக்கிறனால இதாகிப்பு இந்த பிரச்சனையை சந்திக்க முடியறதில்லை. சின்ன தோல்வி வந்தால் கூட அவங்க வந்து சுருண்டு போயிடுறாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து நம்முடைய பேரண்ட்ஸ், பெற்றோர், நம்முடைய சொசைட்டி தான் காரணம். இதை எப்படி சார் மாற்றுறது? என்ன பண்ணணும் சார்? ஆட்டோமேட்டிக் அடிபட்ட திரும்பி வந்துடுவாங்க எல்லாருமே. அந்த சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு வந்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொசிஷன் வந்துடுவாங்க. அப்போ அந்த பொசிஷன் வராத வந்து சொஃபிஸ்டிகேட் வந்து உட்கார போது அந்த மரம் விழுந்தாச்சு அப்படின்னு அடுத்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் உணர்வு வந்துருமே. அந்த அடிபட்ட போது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரத்தை செய்யப்படி யாருமே வந்து நம்மளை சொல்லி கொடுத்து அட்வைஸ் பண்ணுற கண்டிஷன் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷன் இல்லை. அவங்களாம் அடிபட்ட போது ஆட்டோமேட்டிக்காக திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும். பட் என்னன்னா, ஆனால் ஆரம்பிச்சு தோல்வியை பார்த்த உடனே தோண்டு அந்த பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு ஓடிடுற கேஸ் தான் நிறைய பார்க்குறோம் சார். இளைஞர்கள் மத்தியில் அப்படிதான் நடக்குது. அதுவும் அதான் பயப்பட்டுடுறாங்க தோல்வி. அதாவது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறைகள், இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு என்ன ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு. ஐடி எல்லாம் வந்தோன்னா இன்னைக்கு தகுதிக்கு மீறி சம்பளத்தை கொடுத்துருது. இன்னைக்கு வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது, அதில் வந்து 3 பேர்த்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம் சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. அதில் இருக்க அத்தனை பேர்த்து கீழே நடக்குமா? 40 பேர் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா 80 பேர் அந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னா 80 பேருக்கு அந்த சம்பளம் கிடைக்காது. ஆனால் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பையன் 5 லட்சம் சம்பளத்துக்கு போயிட்டாவில, இந்த பையன் 10 லட்சம் சம்பளத்துக்கு போயிட்டாவில, அந்த மாதிரி வந்தால் போகலாம் அப்படின்ட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க எல்லாத்தையுமே. அதுலேருந்து மாறி நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேலையிலேருந்து பேஸ்லேருந்து தெரிஞ்சுட்டு வந்தாச்சுன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. பெரிய மார்க் வாங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறது பெரிய கிடைக்குமே, எல்லாத்துக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காது. அப்போ எல்லாரும் அதே வேலைக்கு போக முடியாது. அதையெல்லாம் ஒரு இயல்பாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அது மன நிறைவாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். இப்போது நான் வேலை பார்க்குற போது வந்து நம்மளுக்கு போனோன்னா கடையை கீழேருந்து வேலையெல்லாம் வேட்டி படிக்கணும், வேட்டி கூட்டம் பண்ணணும், எல்லாமே பண்ண அடித்து அந்த பேசிக்கெல்லாம் கற்றுட்டு வர முடியுது. அது எனக்கு பெரிய அனுபவத்து கிடைச்சிது. அது மாதிரி அது பேசிக்லேருந்து கற்றுட்டு வந்தாச்சுன்னா எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர் வந்து அந்த எல்லாம் நுனிப்புள் மேயறாங்க. பட் கீழே போகிற அளவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து அவங்க தப்பு இல்லை, பேரண்ட்ஸுடைய தப்பு. நம்முடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்முடைய கல்வி முறைகளையும் நாம தான் எடுத்து மாற்றி கொடுக்கணும் இல்லையா? அது அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்துறாங்கன்னா அவங்க திட்டமிட்டல என்னை வளர்த்துல, சூழ்நிலை எப்படி இருந்து அதனால் வளர்ந்து வந்துட்டோம். இன்றைக்கி வந்து அது மாதிரி சூழ்நிலை இல்லை. இப்போ என்னுடைய குழந்தைகளே வந்துன்னா அவங்க ஷூ போட்டு கான்வென்ட்டுக்கு தான் போய் படித்தாங்கன்னா அப்போ வந்து அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியாத. அப்போ வந்து அந்த சிரமத்தை நாம தான் சொல்லிக் கொடுக்கணும், அந்த பொறுப்பை நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பொறுப்பும் கடமை உணர வைக்கிறது நம்முடைய கடமை தான். பேரண்ட்ஸுடைய கடமை, ஆசிரியருடைய கடமை, சமுதாயத்தினுடைய கடமை. அவங்கள தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை. நாம தான் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். சூப்பர் சார். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க சம்பாதிக்கக்கூடிய பெரும்பகுதி லாபத்தை மறுபடியும் அந்த பிஸ்னஸ்லேயே போடுறது சரியா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? வியாபாரத்து மேலே நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நாம் வியாபாரத்தை முறையாக பண்ணணும். வருஷம் முழுவதும் ஒரே மாதிரி லாபம் வராது, பட் ஹெச்கவி இருக்கத்தே செய்யும். இதை மீறி நம்ம ஃபோக்கஸாக பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இதில் வந்து போட்டோன்னு உடனே லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. விதை போட்டாலும் மரமாகாத. ஆமாம், அது பொறுமையத்தை கொண்டு வர முடியும். அந்த ஃபோக்கஸ் வேணும், அதை தான் பண்ணி கொண்டு வர முடியும். இன்னைக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கால ரிசல்ட் பார்க்குறவங்க வந்து வேண்டான்ட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த ஃபோக்கஸாக வேலை பார்க்கணும். இப்போ ஒரு தென்னை மரம் வேணா 5 வருஷம் ஆகி காய்க்கிறதுக்கு, மாமரம் வேணா 5 வருஷம் ஆகி காய்க்கிறதுக்கு. அது பொறுமையத்தான் கொண்டு வந்து போட்டு பாதுகாத்து அந்த ஃபோக்கஸாக வேலை செஞ்சு கான்ஃபிடண்டாக செஞ்சு கொண்டு வந்தோம்னா அது ஜெயிச்சு கொண்டு வந்துடல. இன்னைக்கு ஜெயிச்சக்கூடிய சரித்திரத்தில் எடுத்து பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. மேலோட்டம் வந்தவங்களால ஜெயிக்க முடியாது. எதையுமே எந்த துறையாக இருந்தாலும் சரி எடுத்தோன்னா லாபம் வராது. இப்போ யார் பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வேணும். அப்புறம் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சக்கூடிய அனுபவம் இருக்கணும். அப்புறம் அதுக்கு தகுந்து உழைக்கணும். இந்த 3 விஷயம் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த 3 வந்து ஒன்றும் அமையாது. இந்த 3 வந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண நடக்காது. அப்போ அது எது இருக்குதோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி 2 பின்னாடி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். இதைத்தான் நான் திருப்பி சொல்கிறது. என்ன இருக்குது அனுபவம் இருந்தால் அனுபவத்தை இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஜெயிக்க உழைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது சேர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்துடும். அப்போ எது இருக்குதோ அதை இன்வெஸ்ட் பண்ணணும். பட் எதுவுமே ஃபோக்கஸ் இல்லாமல் யாரோ வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சி அது சரியாக வராது. நாம தான் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பண்ணணும். நம்முடைய குழந்தைக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும்.
அது எல்லா விஷயமே நம்ம சொல்லி கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்து நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். சார், நாணயம் விகடனில் இதுக்கு முன்னாடி எடுத்த பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பங்குச்சந்தையில் பட்டியலிடுறதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது பிஸ்னஸ் விரிவாக்கத்துக்கு இப்போ ஐபிஓ வெளியிட்டு பங்குச்சந்தையில் பட்டியலிட்டு அதை பணம் திரட்டுறதுங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ராம்ராஜ் காட்டனுக்கு அந்த ஐடியா இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அது மாதிரி எதுவும் திங்க் பண்ணல. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுற போது வந்து எப்படி பண்ணி கொண்டு வந்தேன்னா ஒரே ஃபோக்கஸாக தான் கொண்டு வந்தேன். வேற எதுக்குமே நான் டைவெர்ட் பண்ணல. 1 லட்சம் ரூபாய்க்கு இடத்த வாங்கி 1 கோடி விற்கினா கூட நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் போகல. எனக்கு வேட்டி விற்கணும், என்னுடைய தொழில் வேட்டி தான். இதை தவிர வேற எதுலையும் நான் அந்த மைண்டே டைவெர்ட் பண்ணல, ஃபைனான்ஸையும் டைவெர்ட் பண்ணல. சரி, ஒரே ஃபோக்கஸாக இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வருடமும் நான் வந்து சம்பாதிக்கிற போதில் வந்து 100% டேக்ஸ் கட்டுறேன், ஜிஎஸ்டி கட்டுறேன், எல்லாம் இஎஸ்ஐபிஎஃப் பண்ணுறேன், மெடிக்கலையும் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுவோம். என்ன மிச்சம் வந்து 50% ப்ரொடக்ஷன், 50% மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். பெரிய அளவுக்கு நான் வந்து லோன் எல்லாம் வாங்கி அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. பேமெண்ட் கரெக்டாக வரவங்களுக்கு கரெக்டாக கூட பேமெண்ட் கரெக்டாக வாங்கி பண்ணுறேன். நாணய விகடன் மாதிரி நாணயமாக எல்லாத்தையும் பண்ணுறேன். சரக்கு கொடுக்கணும்னா 30 டேஸில் பேமெண்ட், 30 டேஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் எனக்கு பேமெண்ட்டு. வாரமான சேலரினா சேலரி கரெக்டாக போயிடும், வாரமான கூலினா கூலி போயிடும், வேஜஸ்னா வேஜஸ் போயிடும். இதெல்லாம் சிஸ்டமாக பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ரிசர்வ் ஃபண்டு போக்குவரத்து சிஸ்டமாக வச்சாத்து இது பண்ண முடியல. அப்போ வந்து நம்ம வந்து ஃபைனான்ஸை டைவெர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இது ஆரம்பத்துலேருந்தே ஒரு பாலிசியை வச்சு டிசிப்ளினை வந்து லைஃப்பில் வந்து மூணு விஷயத்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லைஃப் டிசிப்ளின், ஒர்க் டிசிப்ளின், ஃபைனான்ஸ் டிசிப்ளின். இது வந்து பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். இது 3 வந்து ராமராஜ் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கனால ஒரு இடத்துல கூட வந்து நாங்கள் டைவெர்ட் பண்ணவே இல்லை. வேட்டி தவிர வேறு எந்த சமாச்சாரத்துக்கு நாங்கள் பிஸ்னஸ் தவிர வேறு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றி போடவும் இல்லை, டைவெர்ட் பண்ணல. மைண்டை டைவெர்ட் பண்ணல, ஃபைனான்ஸை டைவெர்ட் பண்ணல. அது ஒரு சக்ஸஸ்க்கு அது ஒரு பெரிய இது. அப்போ பங்குச்சந்தையில் நாங்கள் பட்டியலிட இன்னைக்கு வரைக்கும் போகல. அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் இப்போ மாப்பிள்ளை வந்துட்டாங்க, எம்டி ஜேஎம்டி வந்துட்டாங்க, அவங்களாம் நிறைய இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. பட் என்னுடைய லைஃப் வந்து இது வரைக்கும் இப்படியே கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்தது மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பும் கிடையாது, அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன முடிவுனாலுமே அதுக்கு அவங்க ஓகே பண்ணி கொண்டு போய்க்கலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி வரைக்கும் ஐபிஐ போகல. ஒரு ஃபேமிலி கன்சர்ன் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபேமிலி கன்சர்ன் தான் கொண்டு போய்க்கிட்டு மனநிறைவாக பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி பெருசாக சம்பாதிச்சிருக்கிறாங்க, இதை விட பெரிய பெரிய ஆளுகள் இருக்கிறாங்க. அப்படின்னா அதையெல்லாம் நான் எதையும் கம்பேரே பண்ணுறதில்லை. இப்போது ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நான் போயிருந்து வச்சுக்குவேன், ஒரு சிங்கத்தில் இருக்கிற வாலில் இருக்கிற கடைசி முடியாத இருந்திருப்பேன். இப்போ வேட்டி வியாபாரம் பண்ணுறதுனால ஒரு எறும்புக்கு தலையாக இருக்க முடியுது. எனக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குது. பெருசாக நான் சம்பாதிக்கலன்னு ஒரு 50 கொடுத்து காப்பாற்ற முடியும் ஒரு மனநிறைவு இருக்குது. இதைத்தான் நான் லைஃப்பில் பார்க்குறேன். நான் அவங்களோட பெரிய அளவும் இவங்களோட பெரிய அளவும் நான் நினைக்கல. எடுத்த வேலையை கரெக்டாக பண்ணி கொண்டு வர்றோம். அதில் ஒரு மனநிறைவு கிடைக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை, யாரையுமே தோக்க வைக்கல. என்னை சார்ந்து இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே வந்து ஜெயிக்க வைக்கிறோம். அதாவது அடுத்தவங்களை தோக்க வச்சு ஜெயிக்கிற பேர் வெற்றி இல்லை, எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு நாம் ஜெயிக்கிற பேர் தான் வெற்றி. அப்படிங்கிறத சிறிய இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதில் முறையாக கொண்டு போயிட்டு இருக்கனால எனக்கு ஒரு பெரிய இப்போ இது பண்ண நம்மளுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குது. அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்னும் அடுத்த நாளில் புது உற்சவத்தில் வேலை செய்ய முடியுது. சூப்பர் சார். இப்போ இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு மத்தியில் நான் ப்ராடக்டை கொடுத்துட்றேன்ப்பா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன், ஆனால் சரியா எனக்கு பணம் வந்து சேர மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு உங்களுடைய தீர்வாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் டர்ன் ஓவர் எல்லாம் கிரெடிட் கொடுத்தா வாங்குறோம். எனக்கு கரெக்டாக 30 நாள் பணம் வந்துடுது. நான் கரெக்டாக 30 நாள் பணத்தை கொடுத்துட்றேன். இப்போ வந்து இது அவங்களுக்கு பணம் 30 நாள் கொடுக்கணும்னா அவங்க சரக்கு விற்கணும். அந்த சரக்கு விற்றா தான் என்னால் கொடுக்க முடியுது. அப்போ வந்து அதை சரக்காக வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்பும் பண்ணி தர்றேன். கடைக்கு போடணும்னு 15 நாள் சரக்கு விற்றுறோன்னு மறுபடியும் போடணும். அதே மாதிரி வந்து ஆர்டர் அதிகமாக கொடுத்தாலும் அனுப்புறதில்ல. உனக்கு எவ்வளோ விற்குமோ அதான் வாங்கிக்கோ, நீ அதிகமாக ஸ்டாக் டம்ப் பண்ண வேண்டாம், உன்னோட வேர்ஹவுஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் வந்து அந்த புரிஞ்சு பண்ணுற எல்லாத்தையுமே. ஏன்னா நம்மகிட்ட வாங்கி விற்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் கன்சியூமர். அப்போ கன்சியூமருக்கு வந்து அந்த உழைச்சி கொடுக்குற படத்துக்கு வேல்யூபிள் கிடைக்கணும். கடைக்காருக்கு போகணுன்னு சரக்கு வித்துறணும். நம்முடைய நெசவணி கொடுக்குறவனுக்கு சரியானபடி பேமெண்ட் கரெக்டாக போய் சேரணும். இந்த 3 பேர் கரெக்டாக இருந்தாங்கன்னா, கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு அப்படி நல்லா இருக்கு. சூப்பர் சார். சார், இப்போ உங்களை எப்போவுமே வந்து வெந்நீர் ஆடைகள் தான் பார்க்க முடியுது. கலர் ஷர்ட் போட மாட்டீங்க, என்ன காரணம் இருக்கு? இப்போது நீங்கள் ஒரு கலர் ஷர்ட்டை போட்டிருக்கீங்க. ஆமாம். இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறாங்க, அவருக்கு பிடிச்ச கலர் சட்டை போட்டு போவார். அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த கலர் பிடிக்காது இருக்கு, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆகுது. ஆனால் வெள்ளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அமைதிக்கு உண்டான ஒயிட்டு, சமாதானத்துக்கு உண்டானது,
ஒரு ஒரு லட்சுமண சமாச்சாரம். இது ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் யாரும் சொல்ல போகிறது இல்லை. அதனால் அந்த ஒயிட்டை போட்டு போயிட்டோம்னு வச்சுக்குவேன், எப்பவுமே எதுக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்த கலர் போடுறதா அந்த கலர் போடுறதா யோசனை பண்ண வேண்டியதில்லை. கையில் பீரோலேருந்து கையில் எடுத்து போட்டு போய்க்கலாம். கேஷுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அது உபயோகம் இருக்குன்னு. அப்புறம் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய எளிமையாக இருக்குது. சரி சரி. ஒரு எளிமையாக தான் மிகப்பெரிய வலிமையாக நான் நினைக்கிறேன். சூப்பர். ஆமாம். எதே ஒன்றால் டாமினேட் பண்ணாத கலர் இது. ஒவ்வொரு கலர் டாமினேட் பண்ணு, இது எது டாமினேட் ஆகாது. நம்ம இயல்பாக யதார்த்தமாக இருக்கலாம், எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்காது. அதுபோக என்ன அப்படின்னா, கலர் பண்ணுற போது வந்து இன்றைக்கி இருக்கிற 800 கோடி மக்கள் வந்து கலர் போடுற போது வந்து ஒரு சேர மண்ணை கெடுத்துட்டு அந்த கலர் ஆடை வெளியே வருது. வெள்ளை அந்த பிரச்சனை இல்லை. ஓகே. வெள்ளையாடை தெரிஞ்சு ஒரு 1000 ஒரு வீட்டில் ஒரு 100 மரம் வச்சதுக்கு சமம். தெரிஞ்சோ தெரியாதே வந்து அந்த வெள்ளை போடுற போது வந்து பொல்யூஷன் ஆகிறது இல்லை. ஏன்னா நான் திருப்பூரில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இந்த பொல்யூஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்ததுனால வெள்ளையுடைய போடுறது வந்து ரொம்ப முக்கியம்னு கரெக்டாக சொல்லுவேன். ஓகே. இப்போ நீங்களே வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டையும் போட்டு ஒரு 48 நாள் அது போட்டு பழகிட்டீங்கன்னா, அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் 48 நாள் கழித்து நீங்கள் கலர் செட்டு போட்ட பார்த்தா கூட உங்களுக்கு பிடிக்காது. வெள்ளைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் சயின்ஸியாக சொல்லணும்னா லேப்லெல்லாம் பார்க்கலாம். வெப்ஜார்னு 7 கலர் இருக்குது. 7 கலருக்குமே எடுத்து ஒரு அவுன்ஸ் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலக்கணும்னா ஒயிட்டாக மாறிடும். 7 கலரை எடுத்து ஒரு அவுன்ஸ் விட்டு கலக்குனீங்கன்னா ஒயிட்டாக மாறிடும். அந்தளவுக்கு அந்த ஒயிட்டுக்கு இருக்குது. எல்லா கலருடைய கலவை தான் ஒயிட்டு. ஓகே. எல்லா கலரும் ஒன்றா கலந்து ஒயிட்டாக தான் மாறுது. இப்போ நீங்க பேசுறது வந்து பார்த்தா, இப்போ நெசவாளர்கள் நல்லா இருக்கணும், வாடிக்கையாளர்கள் சிறப்பாக இருக்கணும், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து இப்போ ஆடை கூட அடுத்தவங்களுக்கு அது பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஒரு ஆடை போடுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? தனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்குது. நான் நல்லா இருக்கணும், நான் இப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்ககிட்ட இருந்த வரையே தெரியல. எல்லாருமே வந்து மெயின் என்னன்னா ஏட்டிட் நாம நல்லா இருக்கும், நாம சுயநலமாக இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பமாகுது. அந்த கடும்பட்டுல தான் ஆதியாகுது. அந்த பேராசையினால தான் பிரச்சனையே வருது. இந்த இருந்து அந்த பார்வை மாற்றி பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே கட்டாயுது. இப்போது ஒரு கடவுள்கிட்ட நானும் நீ பிரார்த்தனை பண்ணுறோம். அவர் நேராக தோன்றுறாரு. உங்கள் 2 பேத்துக்கு என்ன வரமேன்னு கேட்குறாரு. நீங்கள் கேட்குறீங்க 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு கேட்குறீங்க, 1 கோடி எனக்கு பணமேன்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன் 35 லட்சம் டேக்ஸ் கட்டணும்னு கேட்குறேன். இறைவன் யாருக்கு வரம் கொடுப்பாரு? இறைவனை வந்து பொதுவாக யாருக்கு கொடுப்பாரு? யாரோ ஒருத்தர் தான் கொடுக்கணும். 1 கோடி கேட்குற உங்களுக்கு கொடுப்பாரா? 35 டேக்ஸ் கட்டுறது எனக்கு கொடுப்பாரா? யாருக்கு கொடுப்பாரு? வரோம் உங்களுக்கு தான் கொடுப்பாரு. அப்போ வந்து ஒரிஜினல் நம்ம என்னன்னா, நம்மளுக்கு கேட்டால் இறைவன் கொடுக்க மாட்டான், அடுத்த கேட்டால் கொடுக்குறானா? அப்போ இது வந்து ஃபார்மாலிட்டி இல்லாத ரியாலிட்டி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இந்த ஆட்டிடியூட் பார்வை மட்டும் மாற்றின போது. நானும் 1 கோடி தான் கேட்குறேன். 1 கோடினு 35 டேக்ஸ் கட்டணும். நீங்கள் 1 கோடினு 35 டேக்ஸ் கட்டணும். ஆனால் நீங்கள் கேட்டது 1 கோடி வேணும்னு கேட்குறீங்க. நான் கேட்டது 35 லட்சம் டேக்ஸ் கட்டணும்னு கேட்குறேன். ரெண்டுமே ஒரே விஷயம் தான். பட் ஏட்டிடியூட் மட்டும் வித்தியாச பார்வை மாறிச்சுன்னா அது சரியாக நடக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எல்லாருமே லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் பண்ணுற போது வந்து இந்த ரூமுக்குள்ளேருந்து கதவு வெளியே போக முடியாது. மாதிரி தொழிலை முறையாக பண்ண ஆரம்பிச்சா லாபம் வந்து கதவை தட்டு. சூப்பர் சார். இந்த பார்வை மாற்றி பார்த்தா போதும். சூப்பர். ஆனால் முறையாக பண்ணுறதுக்கு டைம் எடுக்கு. அந்த டைம் எடுக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். நான் வேட்டி வியாபாரம் பண்ணுற போது வந்து ஆரம்பத்தில் பார்த்தா நிறைய பிரச்சனை சந்தித்தோம். ஒரு காலத்தில் நட்டமெல்லாம் கூட வந்தது. அப்போ பார்த்து லாபம் நல்ல வெள்ளி நட்டம் வந்து நினச்சிட்டு போட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட முடியாது. ஆமாம். அதே முறையாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எதை நோக்கி போகிறத நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரணும். நம்மளுக்குள்ளே வந்து நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாத போது நாம் எப்படி பண்ணுறது? அதனால தான் வந்து மற்றவங்கள வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் நல்ல அடுத்து என்ன பண்ணுறது, அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிறது போயிடுது. சூப்பர் சார். நம்ம தொழில் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும், நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பிக்கை வச்சுட்டு தான் அடுத்தது நம்ம காலில் எடுத்து வைக்க முடியும். கண்டிப்பாக. நம்ம எந்த சடக்கு நம்ம காலில் நம்பி தான் நடக்கிறோம். அப்போ அந்த உணர்வு நம்மளுக்கு ஒன்று இருக்கணுமே. கண்டிப்பாக. நம்ம மேலேயே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எப்படி அடுத்த எப்படி நம்ம நம்புவாங்க? நம்ம செய்கிற தொழில் நாம் காலையில் பொழுது வரைக்கும் வேலை பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஏன் லாபம் வராது? கண்டிப்பாக வரும். நான் வந்து இன்னைக்கு ஒன்றியாவே லாபத்தை பண்ண வேண்டியதில்லை. நாம் செய்கிற வேலைக்கு கூலி கிடைக்குமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது போதுமே. கரெக்ட் சார். இப்போ அந்த உணர்வோடு பண்ணாலே போதும். எல்லாமே வந்து அது ஈஸியாக சம்பாதிக்கணும் உணர்வு தான் வந்து எல்லா பிரச்சனையும் காரணமாகிக்குது. மிகப்பெரிய பேராசையும் அது கிடைக்கலையும் போது வர ஏமாற்றமும் அதில் வர கோபமும் அது கவலையாக மாறுறது இருந்தால் பிரச்சனையாக வருது. எல்லாமே நம்ம சரியாக பண்ண இதெல்லாம் எதுவுமே வராது. சரியாக கரெக்டாக வரும் எல்லாமே. சூப்பர் சார். சரி, இப்போ ராமராஜ் காட்டனில் இப்போ 4000 வகையான வேட்டிகள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? இப்போ நாகராஜ் சாருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு வேட்டினா என்ன வேட்டி? வெள்ளை வேட்டின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தயாரிக்கிற அத்தனை வேட்டிகளையும் ஒரு ஸ்பெஷல் இதில் இருக்குப்பா அப்படின்னா எந்த வேட்டி நீங்கள் சொல்லுங்க.
அதாவது எல்லா வேட்டையும் நான் கட்டி பார்ப்பேன். நான் பார்க்காத எந்த பொருட்டும் உள்ள வராது. நான் எடுத்துட்டு போகிற வேட்டி வந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வருவேன், ஒரு 50 வேட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து லாட் செக்ஷனில் இருக்குது. சரி, ஒரு பக்கம் குறி இல்லாத இருக்கு, ஒரு குறி கட்டாத இருப்பாங்க, ஒரு பக்கம் சின்ன டேமேஜ் ஆயிருக்கு, இது வெளியே விற்க முடியாது, அதை எடுத்து கொடுப்போம் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிக்குவேன். நான் ஃப்ரெஷ் வேட்டி எடுக்கிறது இல்லை, இருக்கிற வேட்டி தான் எடுத்து கட்டிட்டு இருக்கிறேன். ராமராஜ் நாகராஜ் பிடிச்ச வேட்டி ஃபேக்ட்ரி விட்டுட்டு இருக்கிற வேட்டி தான். ஏன்னா நாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டோம். எங்க வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே. நாங்க பாலை கறந்து எல்லா வெளியே விற்று போட்டு வரக்காப்பி தான் குடிப்போம். விழுகிற தேங்காயில் நல்ல தேங்காயில விற்று போட்டு சரியில்லாத தேங்காய் தான் வீட்டு வச்சுக்குவோம். இருக்கிற காய்கறி எல்லாம் நல்லதெல்லாம் கொடுத்துட்டு ஆகாத கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்படியே பழகி பிளட்ல ஊர்னு காட்டி அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து நல்ல வேட்டியெல்லாம் வெளியே விற்றுக்கிறோம், ஆகாத வேட்டி கட்டிக்கிறேன் நான். அதாவது நீங்க விவசாய பின்னணியிலிருந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர். நீங்க விவசாயத்தை மேலோங்கிறது, விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் அப்படி யோசனை வரவே இல்லையா உங்களுக்கு? இல்ல இப்ப ஏதாவது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு? அதாவது எங்க பிளட்ல விவசாயம் ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் எங்கள் ஏரியா வந்து அவினாசியில் வந்து டோட்டலாக வந்து தண்ணி எல்லாம் கிணத்துல வற்றி போச்சு எல்லாமே. அப்போ எங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாமே வந்து நிறையா விவசாயத்தை சார்ந்து இருந்தாங்க எல்லாமே. அப்போ வந்து விவசாயத்தை தண்ணி வற்றணும்னா அவங்களால அடுத்தவங்க வேலைக்கு போக முடியல. ஏன்னா அந்த விவசாயத்தில் வந்து 10 பேருக்கு வேலை எடுத்து 20 பேருக்கு வேலை எடுத்து ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருந்து நல்ல ஒரு வண்டி வாகனம் வச்சு நல்லா ஹாப்பியாக வந்து பச்சை துண்டு போட்டு எல்லாம் டவுன் போயிட்டு வந்து நல்ல ஒரு சௌரியமாக இருந்தவங்க எல்லாருமே. தண்ணி வற்றணும்னா எல்லாம் வந்து அடுத்தவங்க வேலைக்கு போக முடியல. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து கட்டுத்தறியெல்லாம் தறி போட வச்சேன். இன்னைக்கு பருடைய முதலாளியே இன்னைக்கு வேலை தொழில் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அது போக வந்து இப்போ எங்க ஏரியாவுக்கு வந்து வடமண்டிய ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது மூலியமா வந்து இயற்கை வளத்தை காப்பாற்றுற மாதிரி அந்த தண்ணியெல்லாம் எப்படி சேமிக்கிறது, மழைநீர் சேமிக்கிறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, மரம் வளர்க்குறது, மழை வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய சர்வீஸை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 17 ஏக்கர் நர்சரி வாங்கி வச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான மரம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். வனம் இண்டியா ஃபவுண்டேஷன், வனத்துக்குள் திருப்பூர் இதெல்லாம் வச்சு மரத்தை நிறைய வளர்த்திட்டு இருக்கிறோம். இதுவும் எங்கள் ஏரியா முழுதுமே வந்து இந்த லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாம் வந்து தென்னை மரத்தை சுட்டுருவாங்க எல்லாமே. தென்னை வந்து மிகப்பெரிய பிரதான விவசாயமாக இருக்குது. அதில் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு லாபம் கிடைக்கிறோட ஏக்கராக்கு 3 மடங்கு கிடைக்கிற மாதிரி தென்னீரால் ஒரு பானத்தை ரெடி பண்ணி அதை இப்போ ஒரு 1000 விவசாயம் ஒன்று சேர்த்து ஒரு NGO பண்ணி அதுக்கு எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதையா. அது இன்னைக்கு எக்ஸ்போர்ட் எல்லாம் போகுது, எல்லாமே அமெரிக்கா, துபாய் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு NGO கம்பெனியாக பெரிய அளவுக்கு அதுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணி எங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த விவசாயம் வந்து இப்போ இந்த ஒரு 7-8 வருஷம் பார்த்தா மழை அளவு அதிகமாக இருக்கு, ஒரு பொல்யூஷன் குறைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கரா கிடைக்கிற லாபத்தை விட ஒரு 3 மடங்கு லாபம் கிடைக்கும் மாதிரி அந்த தென்னீராவை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னும் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும். அப்போ நேரடி விவசாயம்ங்கிறது இருக்கா சார்? நீங்க ஏதாவது விவசாயம் இருக்கு, நமக்கு ஒரு 10-16 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு. என்ன விவசாயம்? தென்னை மரம் வச்சிருக்கோம். சரி சார். அந்த கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே. சூப்பர் சார். சார் இப்போ சொன்னீங்க இந்த தென்னீரா, மரத்துக்குள் திருப்பூர், ஒளிரும் ஈரோடுல நீங்க இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் நீங்க பொறுப்பாளராகவும் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்ன அமைப்புகள், அந்த அமைப்புகள் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுது? நாம என்னதான் பிஸ்னஸ் பண்ணி லாபம் சம்பாதிச்சாலுமே இது வந்து சமுதாயத்திலேருந்து வாங்கின கடன் தான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நான் வந்து ஒரு வேட்டி தஞ்சாவூர்ல இருக்கிற மகாராஜா கடைக்கு அனுப்புறேன். அவர் வந்து அந்த வேட்டியை அங்கே வந்து விவசாயிகளுக்கு விற்கிறாரு. விற்றுட்டு அவர் லாபத்தை எடுத்துட்டு எனக்கு அனுப்புறாரு. நான் என்னோட லாபத்தை எடுத்துட்டு ஸ்பிட்டி மில்லுக்காருக்கு அனுப்புறேன். அப்போ நான் வந்து இது மாதிரி ஒரு ஏசி ரூம் உட்காந்துருக்கிறேன். நான் வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நான் வீட்டுக்கு பின்னாடி எல்லாத்தையும் வச்சு சம்பாதிக்கல. அப்போது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுது, என்னோட வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படின்னா அது சொசைட்டி வாங்கின கடன் தான். அப்போ வந்து நாளுக்கு நாள் என்னுடைய வசதி வாய்ப்பு அதிகமாகும் போது பார்த்தா எனக்கு வந்து டோட்டலாக பார்க்குற போது பார்த்தா என்னுடைய லயபிலிட்டிஸ் அதிகமாக மாறேன். அப்போது ஆடிட்டு போய் பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா, லைஃப் பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா சொசைட்டிலேருந்து வாங்கின கடன் தான் அதிகமாகிட்டு மாதிரி இருக்குது. அப்போ அதை டேலி பண்ணுறதுக்கு அசட் சைடு பண்ணணும்னா நம்ம நிறையா வந்து டேக்ஸ் கட்டணும், நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய சேவை பண்ணணும். பண்ணாதான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுது. அப்போ வந்து நம்முடைய சொசைட்டி வாங்கின கடனை திருப்பி கட்டுறதுக்கு சேவை நிறைய பண்ணணுங்கிற மூலங்களோட நிறைய சேவை ஏற்பாடு நாங்களே CSR ஆக்டிவிட்டிஸ் நாங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு மனவளக்கலை வேதாத்திரியம் சாம்ஜி அடுத்த வேதாத்திரி மகரிஷியுடையதுக்கு
நிறைய நாங்கள் டொனேட் பண்ணிட்டுருக்குறோம். அதுக்கு அடுத்தது வெற்றின்னு ஒரு அமைப்பு, அதாவது எங்கேயுமே இல்லாத விஷயத்தை அங்கே டெவலப் பண்ணிக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு கற்ப கிருபா பயிற்சி கொடுக்குறோம். குழந்தை அந்த கற்ப கிருபாவை பற்றி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சார் அந்த முயற்சி. குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குறோம், அதாவது பாலியல் கல்வியை சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.